இலங்கையின் அரக்க மன்னனான ராவணன் இந்து புராணங்களில் ஒரு சிக்கலான நபராக கருதப்படுகிறான். அவரது மகத்தான சக்தி, அறிவு மற்றும் அவரது ஆணவம் மற்றும் செயல்களுக்கும் பெயர் பெற்றவன். அவன் ஒரு சிவபக்தர், ஒரு திறமையான இசைக்கலைஞர் மற்றும் ஜோதிட வல்லுநர். ஆனால் அவன் சீதையை கடத்தியது இராமாயண காவியத்திற்கும் ராமனால் அவன் இறுதித் தோல்விக்கும் வழிவகுத்தது. ராவணனைப் பற்றிய சுவாரஸ்யமான கதைகள். பக்தி மற்றும் இசை. ராவணன் ஒரு சிறந்த சிவ பக்தராக இருந்தார், மேலும் அவர் சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை இயற்றினார், இது கடவுளை புகழ்ந்து பாடும் ஒரு பாடலாகும். அவர் ருத்ர வீணை என்ற இசைக்கருவியையும் உருவாக்கினார், மேலும் அவரது இசைத்திறமைக்காக பெயர் பெற்றவர். கைலாய மலையும் பணிவும். தனது சக்தியை நிரூபிக்க சிவனின் இருப்பிடமான கைலாய மலையைத் தூக்க ராவணன் முயன்றான், ஆனால் சிவனின் கால் அவன் விரலை நசுக்கியது. இந்த பணிவான அனுபவம் ராவணனை சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் செய்து சிவனின் அருளைப் பெற வழிவகுத்தது. பிரம்மாவின் வரம். ராவணன் கடுமையான தவத்தின் மூலம் பிரம்மாவிடமிருந்து ஒரு வரத்தைப் பெற்று அவருக்கு அழியாமையை வழங்கினார், ஆனால் அது பின்னர் மனிதர்களின் கைகளில் மரணத்திற்கு மட்டுமே என்று தெரியவந்தது. ஆணவம் மற்றும் அதன் விளைவுகள். இராவணனின் ஆணவமும் காமமும் சீதையை கடத்த வழிவகுத்தது, இது இராமாயணப் போரை தூண்டியது. அவர் குபேரனின் சிம்மாசனத்தை கைப்பற்றி அவரது தங்கத் தேரான புஷ்பக விமானத்தை கைப்பற்றவும் முயன்றார். இராவணனின் 10 தலைகளும் அவற்றின் அர்த்தங்களும். இராவணனின் 10 தலைகளும் சில நேரங்களில் 10 எதிர்மறை குணங்களுடன் தொடர்புடையவை: அறிவு, அகங்காரம், விருப்பம், கோபம், காமம், மனம், மாயை, பேராசை, பெருமை மற்றும் பொறாமை. சிவ தாண்டவ ஸ்தோத்திரம். ராவணனின் துதிப்பாடலான சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் சிவனின் படைப்பு மற்றும் அழிவு நடனத்தை புகழ்ந்து பாடும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக நம்பப்படுகிறது. வேதவதியின் கதை. தெய்வீக தேவதையான வேதவதி தனது அழகிற்காக ராவணனால் சபிக்கப்பட்டு சீதையாக மறுபிறவி எடுத்தாள். இந்தக் கதை ராவணனின் செயல்களிலும் அவற்றின் விளைவுகளிலும் சிக்கலான அடுக்கைச் சேர்க்கிறது. ராவணன் மற்றும் மண்டோதரி. திறமையான கட்டிடக் கலைஞரான மாயாசுரனின் மகள் மண்டோதரியை ராவணன் மணந்தார். மண்டோதரி ராவணனுக்கு 3 மகன்களைப் பெற்றாள்: இந்திரஜித், அதிகாய, அக்ஷயகுமார. இராவணனின் இறப்பு மற்றும் மறுமை வாழ்க்கை. சில கதைகள் ராவணனின் உடல் இலங்கையில் உள்ள ஒரு குகைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறுகின்றன, மற்றவை அவர் எரிக்கப்பட்டு அவரது சாம்பல் சிதறடிக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றன. இராவணன் எதிர்காலத்தில் தீர்த்தங்கரராக மறுபிறவி எடுப்பான் என்றும் சமண மரபு நம்புகிறது.